2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த மாதிரி இவ்வளோ உரிமையோட நம்மக்கிட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒன்று அப்பா கேட்பார், நான் கடைக்கு போகிறேன், உனக்கு எதாவது வேணுமா? அல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, சில நேரத்தில் அம்மா கேட்பாங்க. மற்றபடி அதிகமாக நம்மளை பார்த்து உனக்கு என்ன விருப்பம்னு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போது சில ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து தருவாங்க. நிறைய பேர் அவங்க என்ன வாங்குறாங்களோ அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க, இந்தா உனக்கு ஒன்று வாங்கினேன். ஆனால் உனக்கு என்ன வேணும், நீ என்ன தேவையோடு இருக்கிற, நீ என்ன விரும்புகிற, உனக்கு ஒரு saree எடுக்கணுமா, அது என்ன கலர் வேணும், உனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ஒரு சிலர் தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதே போல் ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்குறார், நீ விரும்புகிறது என்ன? அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நிறைய கொடுத்துட்டு இதெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லலாம். ஆனால் இல்லைங்க, ஆண்டவர் பர்ஃபெக்டாக கேட்குறார். அல்லேலூயா. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கேட்குறார். உனக்கு என்ன விருப்பம், நீ அதை சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன். ஆமேன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, உனக்கு என்ன விருப்பம்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தர் சரியாக உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார். என் மகளுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு கொடுத்தார். ஒரு அழகான பெண் குழந்தையை நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்து என்னுடைய மடியிலே போட்டாங்க. அப்படி ஒரு கனவு வந்துச்சு. அப்போ நான் உடனே சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பேத்தி கொடுக்க போகிறாரு. எல்லாரும் சொன்னாங்க, இல்லை ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் ஒரு பேத்தியை கொடு. அதே போல் ஒரு வருஷம் கழித்து ஒரு அழகான பேத்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹேனா மகிழ்ச்சின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். ஒரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் என் மகளுக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அப்போ அந்த கற்பம் தரிக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே சப்பா, பெண் குழந்தைங்க கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு ஆண் குழந்தை வேணும். அதே போல் பாருங்கள், 10 மாதம் கழித்து அழகான ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதையே கொடுப்பார். நம்ம என்ன கேட்குறோமோ அதையே கொடுப்பார். ஒரு முறை பைக் வாங்கணும்னு நாங்கள் போய் நிற்கிறோம். எங்களுக்கு ப்ளூ கலர் பைக்கு தான் வேணும். ஜெபம் பண்ணிகிட்டே போய் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் ப்ளூ கலர் பைக் வச்சுட்டு நிற்கிறான். அல்லேலூயா. கார் வாங்கும்போது ஒயிட்டு தான் வேணும்னு போய் நிற்கிறோம். கரெக்டாக ஒயிட்டு வந்து நிற்கிது. அப்போ ஏன்னா சில நேரங்களிலே நீங்கள் விரும்புகிறது ஆண்டவருக்கு தெரியும், அவர் அதை செய்வார். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஞானம் வேணும். கர்த்தரை தேடுறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கு ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே, நீங்கள் நல்லா காலையில் எழுந்து பயந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, அன்றைக்கி படிப்பு நல்லா வரும். ஞானம். கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், குடும்பத்தில் இருக்கவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அந்த ஞானம் உங்களுக்கு அதிகமாக வரும். அவன் கேட்குறான், ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அதே போலவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.